மக்களை நடைபெணமாய் மாற்றும் கொடூர ஆயுதம். இஸ்ரேல் கையில் உள்ள வெள்ளை விஷம். உச்சகட்ட பரபரப்பு. மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் லெபனானில் நடைபெற்றதாக கூறப்படும் புதிய தாக்குதல் குறித்து சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் குடியிருப்பு பகுதியில் நடத்திய இந்த தாக்குதலில் மிக கொடூரமான உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு உலக மனித உரிமை அமைப்புகளின் கவலையை அதிகப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச மனித உரிமை அமைப்பான மனித உரிமை கண்காணிப்பகம் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது வெள்ளை பாஸ்பரஸ் கலந்த வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கிறது. இந்த அமைப்பின் தகவலின்படி கடந்த வாரம் 3ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் இந்த வகை வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவதற்காக புவியியல் செயற்கைக்கோள் படங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்ததாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள யோக்மர் என்ற நகரில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது வானில் வெள்ளை பாஸ்பரஸ் துகள்கள் பரவியிருந்ததாகவும் மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் 2 வீடுகள் மற்றும் ஒரு கார் தீப்பிடித்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பின்னர் தீயை அணைக்கும் பணியில் உள்ளாட்சி நிர்வாக பணியாளர்கள் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளை பாஸ்பரஸ் என்பது மிகவும் ஆபத்தான வேதியியல் தன்மை கொண்ட பொருளாக கருதப்படுகிறது. இது ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது உடனடியாக தீப்பற்றும் தன்மை கொண்டது. போர்க்களங்களில் புகை திரை உருவாக்கவும் அல்லது இருள் சூழ்ந்த வானத்தை ஒளிர செய்யவும் சில சமயங்களில் வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த வெள்ளை பாஸ்பரஸ் மனிதர்களுக்கு மிகவும் தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. உடலின் கடுமையான தீக்காயங்கள் ஏற்படுவதுடன் சுவாச கோளாறு, உடல் உறுப்புகள் செயலிழப்பு போன்ற தீவிர விளைவுகளை உண்டாக்கும்.